வணக்கம். ஜூலை 15ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க. மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரஷ்யா விரைவில் யுக்ரைன் மீதான போரை நிறுத்தலைன்னா ரஷ்யா மீது வரி விதிக்கப்படும்னு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. 100% வரி விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. ரஷ்யா மீது மட்டுமல்ல, ரஷ்யாவுடன் உறவு வைத்திருக்கக்கூடிய நாடுகள் மீதும் வரி விதிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இந்தியா சைனா மீது 500% வரி விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவிலேருந்து. அதனால் வரி விதிப்பதற்கான வாய்ப்புன்னு ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அது தொடர்பாக எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கிற தகவல் என்டிடிவி ப்ராஃபிட்டில் 50 நாட்கள் அவர் கால அவகாசம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்குள்ளார போரை நிறுத்துகிற டீலில் ரஷ்யா கையெழுத்து இடலை அப்படின்னா ரஷ்யா மீதும் வரி விதிக்கப்படும். அதே போல் ரஷ்யாவுடன் உறவில் இருக்கக்கூடிய நாடுகள் மீதும் வரி விதிக்கப்படும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இலான் மஸ்குடைய டெஸ்லா அவங்களுடைய முதல் கடையை திறந்திருக்கிறாங்க இந்தியாவில், மும்பையில் இன்னைக்கு திறந்திருக்கிறாங்க. இந்த மாத இறுதியில் நியூ டெல்லியில் அவங்களுடைய 2வது கடையை திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன விலை நிர்ணயித்திருக்காங்கன்றது சரியா தெரியலைங்க. சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருப்பது மாடல் ஒய் உடைய துவக்க விலை 60 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் 60 லட்சம் ரூபாயில் அவங்க துவக்க விலை இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான எந்த திட்டமும் இப்போதைக்கு டெஸ்லாக்கு கிடையாதுன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். இந்த விலை இப்போ இந்தியாவில் 60 லட்சம் ரூபாய் துவக்க விலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அது குறித்தான ஏதாவது தகவல் இருந்ததுன்னா தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. வியட்நாம் எலக்ட்ரிக் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் தான் வின்ஃபாஸ்ட். அவங்களுடைய இந்தியா பிசினஸ் தான் வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா. அவங்களுடைய எலக்ட்ரிக் எஸ்யூவியுடைய புக்கிங்ஸை திறந்திருக்கிறாங்க. 21,000 ரூபாய் கட்டி நம்ம புக்கிங் பண்ணலாம். ஆனால் என்ன ஒட்டுமொத்த தொகை என்ன விலைன்றது சரியா தெரியலைங்க. இது சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். ஆனால் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் அவங்களுடைய உற்பத்தி ஆலையை அமைக்கிறாங்க. ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார அதில் செயல்பாடு துவங்கும்ன்றது தான் எதிர்பார்ப்பு. அங்கே உற்பத்தி திறன் 1,50,000 வாகனங்கள் ஒரு ஆண்டிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் தான் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. பெங்களூருவில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆட்டோ ரிக்ஷா கட்டணம் உயர்த்தப்படுது. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இப்போ மினிமம் ஃபேர் 2 கிலோமீட்டருக்கு 30 ரூபாய், அது 36 ரூபாயாக உயர்த்துறாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய். நைட்டில் சார்ஜஸ் அதிகமாக சேர்க்குறாங்க. நைட்டுன்னு சொல்லும்போது 10 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் அந்த டைமில் அவங்க கூடுதலாக வசூலிக்கிறாங்க. நார்மல் சார்ஜுடன் அந்த நார்மலுடைய பாதி கூடுதலாக சேர்க்குறாங்க. கிளென் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஎம் முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. 62% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கிடைச்சிருக்கு. பிஎஸ்சி எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் தான் இது லிஸ்ட் ஆயிருக்கு. நல்ல லிஸ்டிங்காக பார்த்துருக்கு. எம்ஏஎஸ் ஃபினான்ஷியல் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கை மாறி இருக்கு. அதோடைய மதிப்பு 61 கோடி ரூபாய். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம மதியம் டைமில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல 4% வீழ்ச்சியாக பார்த்தது. டாடா டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் இன்ட்ராடேல 10% விழுந்தது. ராலிஸ் இந்தியா 7% அதிகரித்தது இன்ட்ராடேல. ஓலா எலக்ட்ரிக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க, நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. அவங்க நெகட்டிவ் தான், லாஸில் தான் இருந்தாங்க. ஆனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ் அதிகரிச்சிருந்தது. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லாஸ் கம்மியாக இருந்தது. ஓலா எலக்ட்ரிக் ரிசல்ட் அறிவித்ததற்கு பிறகு 20% ஷேர் பிரைஸும் அதிகரித்தது. என்ன காரணம் அப்படின்னு காலையில் வீடியோவில் நம்ம ஒரு 5 காரணங்கள் பார்த்துருந்தோம் சிஎன்பிசி டிவி 18ல் கொடுத்தது. இப்போ புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ஓலா எலக்ட்ரிக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் 63. நேற்று க்ளோசிங் 47 ரூபாய். பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 45. கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 30 ரூபாய். பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4% அதிகரித்தது. கம்பெனிக்கு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பு 551 கோடி ரூபாய். எஸ்ஜேவிஎன் தெர்மல் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர், மற்றொன்று ஜபுவா பவர் கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்பெனி போனஸ் குறித்து ஜூலை 17ஆம் தேதி முடிவெடுக்க இருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல்லும் மதியம் வரைக்கும் பார்க்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. Q1 பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கோர் ஆப்ரேட்டிங் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு.
HCL டெக்னாலஜிஸ் ரிசல்ட் காலையில வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். இப்போ புரோக்கிங் கம்பெனிஸ் ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன ரேட்டிங் டார்கெட் குடுத்திருக்காங்க. அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் அவங்க கைடன்ஸ் குடுத்திருந்தத பார்த்துடலாங்க. நம்ம முன்னே பார்த்தது தான் இந்த முழு நிதியாண்டிற்கு ஆப்பரேட்டிங் மார்ஜின் கைடன்ஸ குறைச்சிருக்காங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 18லிருந்து 19%. இப்போ புதிதா அவங்க சொல்லியிருப்பது 17லிருந்து 18% குறைச்சிருக்காங்க. இந்த தகவல் நம்ம பார்த்திருந்தோம். ஆனா நம்ம விட்டு போன ஒரு தகவல் காலையில வீடியோல விட்டு போனது வந்து முழு நிதியாண்டிற்கான கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ குரோத் ஃபோர்காஸ்டும் குடுத்திருக்காங்க. 3லிருந்து 5%. முன்ன சொல்லியிருந்தது 2லிருந்து 5%. ஸோ லோவர் பேண்ட அவங்க உயர்த்தி இருக்கிறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ குரோத் 3லிருந்து 5% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முழு நிதியாண்டு 2026ற்கு. இப்போ புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் குடுத்திருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் எக்விட்டீஸ் ரேட்டிங்க டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பையிலிருந்து ஹோல்டாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1700, புது டார்கெட் ரூ. 1630. எம்கே குளோபல் தொடர்ந்து ரெடியூஸ் ரேட்டிங் குடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ குறைச்சிருக்காங்க. புது டார்கெட் 1660. சிட்டி ரிசர்ச் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் குடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ரூ. 1650. சிஎல்எஸ்ஏ அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் தொடர்ந்து குடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ரூ. 1867. ஜெஃப்ரீஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்க. ஹோல்டிலிருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எப்படி வந்து எப்படி நுவாமா வந்து டவுன்கிரேட் பண்ணாங்களோ பையிலிருந்து ஹோல்டாக, ஜெஃப்ரீஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஹோல்டிலிருந்து பையாக. எதிர்பார்க்கிற டார்கெட் 1850. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 1450. ஜேபி மார்கன் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்ன இருந்தது ஓவர் வெயிட், புது ரேட்டிங் நியூட்ரல். டார்கெட் பிரைஸும் குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 1800, புது டார்கெட் 1700. நொமுரா தொடர்ந்து பை ரேட்டிங் குடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ரூ. 1810. ஜூன் மாதத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கின சில ஸ்டாக்ஸ் உடைய பட்டியல் மணி கண்ட்ரோல்ல குடுத்திருக்காங்க. சில ஸ்டாக்ஸ் வாங்கினதும், சில ஸ்டாக்ஸ் விற்பனை செய்திருக்கிறது அந்த பட்டியல் மணி கண்ட்ரோல்ல குடுத்திருக்காங்க. 1000லிருந்து 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் உடைய எண்ணிக்கை 16. இது ஜூன் மாதத்துல மட்டும். 1000லிருந்து 10,000 கோடி ரூபாய் அவங்க முதலீடு செய்து வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து 16 ஸ்டாக்ஸ். 500லிருந்து 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்து வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து 21 ஸ்டாக்ஸ். இதுல குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருப்பது வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ். அதுல 10,000 கோடி ரூபாய்க்கு மேல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஏன் அது குறிப்பு சொல்லிருக்கணும், ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய அளவுல ஷேர்ஸை விற்பனை செய்தாங்க போன மாதம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அது வழியாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க ஏசியன் பெயிண்ட்ஸ்ல. அதே போல விஷால் மெகா மார்ட்லயும் 7,865 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. அங்கேயும் ஒரு நிகழ்வு நடந்தது. ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருந்தாங்க. 1000 கோடியிலிருந்து 5000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க முதலீடு செய்திருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் உடைய பட்டியல் பஜாஜ் ஃபின்சர்வ், டிக்சன் டெக்னாலஜிஸ், என்டிபிசி, பயோகான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ட்ரெண்ட், கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா, ஸ்விக்கி, ஆதித்யா பிர்லா கேபிட்டல், சாய் லைஃப் சயின்சஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஆல்கம் லேபரேட்டரிஸ் மற்றும் பிரீமியர் எனர்ஜிஸ். இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே 1000லிருந்து 5000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஜூன் மாதத்துல. எந்த ஸ்டாக்ல அதிகமாக விற்பனை செய்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க்ல ஷேர்ஸை விற்பனை செய்திருக்காங்க ஜூன் மாதத்துல 1653 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை விற்பனை செய்திருக்காங்க. இன்ஃபோசிஸ்ல 1500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல 1492 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்காங்க. 1000 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க விற்பனை செய்திருக்கக்கூடிய மற்ற ஸ்டாக்ஸ் உடைய பட்டியலும் கொடுத்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸ், கோல் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க் மற்றும் பாரதி ஏர்டெல். ஐநாக்ஸ் வின் தரப்புல அப்டேட் இருக்கு. ஜூலை 17ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. மேசன் வேல்வ்ஸ் இந்தியா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மதியம் பார்க்கும்போது இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு 46 லட்சம் ரூபாய். ரிலையன்ஸ் கன்சியூமர் அவங்களுடைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிராண்டான கேம்பாவை நேபாளில் அறிமுகம் செய்கிறாங்க. இதற்காக அவங்க சௌத்ரி குரூப்புடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவதாக தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஓபராய் ரியாலிட்டியும் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க ஒரு கம்பெனி மீது ரெசல்யூஷன் பிளான் தாக்கல் செய்திருக்காங்க. ஹோட்டல் ஆரிசான், மும்பையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஆரிசான் வந்து கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போயிட்டு இருக்கு. அதற்கு அவங்க ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்திருக்காங்க. தனியாக பண்ணல, ஒரு குழுவாக தான் பண்ணியிருக்காங்க. அதற்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. கடன் கொடுத்தவர்களின் குழு அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. 919 கோடி ரூபாய்க்கான ரெசல்யூஷன் பிளான் இது ஹோட்டல் ஹாரிசானை டேக் அவுட் பண்ணுறதுக்கு. யாரெல்லாம் கூட்டணியில் இந்த ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்தாங்கன்னா ஓபராய் ரியாலிட்டி, ஸ்ரீ நமன் டெவலப்பர்ஸ் மற்றும் ஜேஎம் ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ். பிரிகேட் என்டர்பிரைசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக 1500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. லக்ஷ்மி டென்டலுக்கு மோதிலால் ஓஸ்வால் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 540, 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பிரபல முதலீட்டாளரான முகுல் மகாவீர் அகர்வால் சில ஸ்டாக்ஸ்ல விற்பனை செய்திருக்கிறார். 2 ஸ்டாக்ஸ் உடைய பெயர்கள் எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 2 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல அவருடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாரு. ஒன்று சுலா வைன்யார்ட்ஸ், மற்றொன்று ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்சர்ஸ். சுலா வைன்யார்ட்ஸ்ல ஜூன் குவார்டர் முடிவில் 1.78% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு. ஸோ மார்ச் குவார்டருடன் ஒப்பிடும்போது 41 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அதாவது 0.41% பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு மார்ச் குவார்டருடன் ஒப்பிடும்போது. ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்சர்ஸ்ல ஜூன் குவார்டர் முடிவில் 1.04% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு. போன குவார்டருடன் ஒப்பிடும்போது 51 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு அவருடைய ஸ்டேக்.
ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ஆனா, இந்த வீடியோ செய்ற நேரத்தில ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு இந்தியன் அத்தாரிட்டீஸ் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா. எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. 1.28 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. பாலக்காடு ரயில்வே டிவிஷனல் ஆஃபீஸ் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர். ராம்கே இன்ஃப்ரா இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க முழுசா கடன அடைச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 3860 கோடி ரூபாய் ஃபுல் ரீபேமெண்ட் செய்திருக்கிறாங்க. இப்போ கடன் இல்லாத கம்பெனியா அவங்களுடைய வளர்ச்சி தொடருதுன்னு அப்டேட் குடுத்திருக்கிறாங்க ராம்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எப்போ பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு 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 கிளாரிட்டி இல்லாம இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனியில நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னா, அத செக் பண்ணிக்கோங்க. இது முன்னவே அவங்க அப் அ பணத்த கட்டிட்டு இப்போ தகவல் குடுத்திருக்கிறாங்களா? இல்ல முன்னவே ரீஸ்ட்ரக்சர் பண்ண துவங்கி இருக்கிறாங்களா? அது ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல ஆர்வமா இருக்கீங்கன்னா, இந்த செய்திய இன்னொரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்க. ஹெஸ்டர் பயோசயன்சஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க டிவிடெண்ட் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க ரூ. 7. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்ப வெளியிட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி. வேதாந்தா குறித்தான ஒரு அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. வைஸ்ராய் ரிசர்ச்ன்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் நிறுவனம் யுஎஸ்ஏல. அவங்க வந்து கம்பெனி மீது சில குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தாங்க. அவங்க ஷார்ட் செல்லிங்கில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. கம்பெனியிலே ஷார்ட் செல்லிங் பண்ணியிருக்காங்கன்ற தகவல நம்ம பார்த்திருந்தோம். அது வேதாந்தாவுடைய பேரண்ட் கம்பெனி வேதாந்தா ரிசோர்ஸஸ்ல தான் ஷார்ட் செல்லிங் பண்ணியிருக்காங்கன்ற தகவல நம்ம பார்த்திருந்தோம். இப்போ மறுபடியும் அவங்க ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க வேதாந்தா மீது. அவங்களுடைய ஏஜிஎம் அண்மையில நடந்தது. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்தது. ஸோ அது வந்து நாடகமா தான் நடத்தியிருக்கிறாங்க. சரியான கேள்விகள் கேட்கப்படல. சரியான பதில்கள் வழங்கப்படல. ஸோ நாடகம் நடத்தியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க வைஸ்ராய் ரிசர்ச் வேதாந்தா மீது மறுபடியும். ஆனா, ஒரு ப்ராக்ஸி அட்வைசர் நிறுவனமான இன்கவர்ன் வந்து வேதாந்தாக்கு ஆதரவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வைஸ்ராய் ரிசர்ச் சொல்றது எல்லாமே பெருசா எடுத்துக்காதீங்கன்ற மாரி இன்கவர்ன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ஷார்ட் செல்லிங்ல இருக்கிறாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இன்கவர்ன். ஸோ அவங்க வேதாந்தாக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கிறாங்க. ப்ராக்ஸி அட்வைசரி நிறுவனமான இன்கவர்ன். சரிங்க. இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி. வணக்கம்.